إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணி மிகுந்த எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூறும் எச்சரிக்கைகள் என்ற தலைப்பை பற்றியான பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு எச்சரிக்கைகளை இந்த மனித சமூகத்திற்கு சொல்லி வருகின்றார். அந்த எச்சரிக்கைகள் ஒன்றுதான் குடும்பத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கை செய்கின்றார். என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், இந்த எச்சரிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை சொல்கின்றார். அந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கின்றார். அந்த எச்சரிக்கைகளை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும். அப்படியான ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தரூஹும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய மனைவியரிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு வியப்பாக இருக்குது. உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு எதிரி, ஃபஹ்தரூஹும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், ரொம்ப கவனமாக இருங்கள். வயின் தஅஃபு வதஸ்ஃபஹு வதஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நீங்கள் அலட்சியம் செய்து பொருட்படுத்தாத நீங்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹ் மன்னிப்பவன். சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அதீம். பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் சோதனையே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கின்றது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே ஒரு எச்சரிக்கை விடுகின்றார். எப்படி நமக்கு அவர்கள் எதிரியாக ஆகுவார்கள்? நம்முடைய மனைவி எப்படி எதிரியாக ஆவார்? நம்முடைய பிள்ளை எப்படி எதிரியாக ஆவார்கள் என்று சொன்னால், இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நாம் தௌஹீது கொள்கையில் நாம் இருக்கிறோம். நமக்கு எதிராகவே நம்முடைய மனைவி நமக்கு செயல்படுவார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், என்னுடைய மனைவி எனக்கு எதிரியாக இருப்பார், என்னுடைய குழந்தை எனக்கு எதிரியாக இருப்பார். அப்போ நாம் ஏகத்துவ கொள்கையிலே நாம் பிடிப்பாக இருப்போம். நம்முடைய மனைவி நமக்கு எதிராக இருப்பார், அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருப்பார். இன்றைக்கி உலகத்தில் நடைமுறையில் நாம் பார்க்கலாம். அந்த கொள்கையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடிய கொள்கையில் நாம் இருக்கின்றோம். தூதரை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அவன் சொல்லுவான், என்னை தர்காவில் கொண்டு விடு. உனக்கு வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவுலியாவை பற்றி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது. தர்காவுடைய வாசலில் கொண்டாவது என்னை விட்டு விட்டு போ. இவன் எதிர்ப்பு சொல்ல முடியாது.
இவன் எதிர்ப்பு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் எதிர்த்தோம் என்று சொன்னால் நமக்குள் பெரிய ஒரு தகராறு ஏற்படும், சண்டை வந்துவிடும், மனசு சங்கடப்படுவாள் நம்முடைய மனைவி. அதனால் என்ன செய்வான், அமைதியாக இருந்து விடுவான். உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம், எனக்கு அந்த தர்கா மீது நம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு அந்த அவுலியாக்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது, நான் போய் அவரிடத்தில் பிரார்த்தனை செய்வேன். இப்படி ஒரு மனைவி இருப்பானால் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குமா? இப்படி தான் பல குடும்பத்திலே இப்படி தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பாள், நம்முடைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்து கொண்டிருப்பால். கணவனால் வாயை திறந்து பேச முடியாது, பேசினால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு சச்சரவு ஏற்பட்டுவிடும், சண்டை ஏற்பட்டுவிடும். அதனால் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய மனைவி உங்களுக்கு எதிரி. அதே போன்று பிள்ளை விஷயத்தில் பாருங்கள், ஒரு மகன் ஆண்மகனை பெற்று எடுக்கிறான், அவனுக்கு அதிக அளவு பாசத்தை கொட்டுகின்றான், அதிக அளவு அன்பை கொட்டுகின்றான், அன்பால் வளர்க்குகின்றான். சிறு வயதிலிருந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கின்றான். என்ன காரணம் சொன்னால், எனக்கு இருக்குது ஒரே ஒரு பிள்ளை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், நான் சம்பாதிப்பதெல்லாம் அவனுக்கு தான், நான் கஷ்டப்படுவதெல்லாம் அவனுக்கு தான், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய வியாபாரம், வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அவனுக்கு தான், எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அந்தளவுக்கு நான் என் மகன் மீது நான் பாசத்தை வைத்திருக்கின்றேன். இது தவறு கிடையாது. மகன் மீது பாசத்தை வைக்க வேண்டியதான், குழந்தைகள் மீது அன்பு செலுத்த வேண்டியதான். மார்க்கம் அன்பு செலுத்த சொல்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கவனிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்கின்றது. அவன் பெரிய ஆளாக வளர்ந்து கல்லூரி படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எது வேண்டாலும் வாங்கி கொடுத்து பழக்கப்பட்ட அந்த தகப்பன், அந்த தந்தை, மகன் கேட்கின்றான், எனக்கு பைக்கு வேணும், 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்கி கொடுக்குறான். என்ன செய்கிறான், சாலை விதிகளை எல்லாம் பேணாமல் அதிவேகத்தில் சென்று பிறரையும் மோதி அவர்களும் செத்துருவார்கள், இவரும் செத்து விடுகின்றான், மரணித்து விடுகின்றான். விபத்து, எத்தனையோ விபத்துகளை பார்க்குறோமா இல்லையா? அந்த பெத்த தந்தை, அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னார்களா? எல்லாத்தையுமே கொடுத்தார், பாசத்தை கொடுத்தார், அன்பை கொடுத்தார், நல்ல அரவணைத்து போனார், நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தார், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார். ஆனால் அறிவுரை சொன்னார்களா அந்த பிள்ளைக்கு? எப்படி நடக்க வேண்டும், எந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி உலகத்தில் நடக்க வேண்டும், யாருக்கு எந்த தொல்லையும் தரக்கூடாது, யாருடைய உயிரையும் பறித்து விடக்கூடாது, உயிர் என்பது மேலானது. இதையெல்லாம் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் லுக்மான் என்ற ஒரு பெரியவரை பற்றி, ஒரு நல்லடியாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யா புனைய வயது கால லுக்மான் லிபுனிஹி யாதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரியவர், ஒரு நல்லடியார், தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு உபதேசம் செய்கின்றார்கள்? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே, எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை செய்வதாலே இணை வைத்து விடாதே. இணை வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அநீதி. சொன்னார்களா இல்லையா? அடுத்து சொல்கின்றார்கள், யா புனைய அக்மி ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்டு, அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு, எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையும் தொழுகையை விட்டு விடாதே சொன்னார்கள் தன்னுடைய மகனுக்கு. தோளுக்கு மீறி வளர்ந்தான், தோழன் என்று சொல்வார். அறிவுரையும் அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அறிவுரை நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோமா? கொடுத்திருந்தால் இது போல சூழல் வந்து இருக்குமா? சொல்கின்றார், எந்த சூழலிலும் என்ன செய்யாதே, தொழுகையை விட்டு விடாதே. அக்மிஸ்ஸலா வஅமுர் பில் மஅரூஃப், நன்மை மக்களுக்கு ஏவு. எதுவெல்லாம் நன்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்தானோ, எதுவெல்லாம் நன்மை என்று நமக்கு தெரிகின்றதோ அதை மக்களுக்கு நீ ஏவு, கட்டளையிடு. வன்ஹா அனில் முன்கர், தீமையை விட்டும் விலகி இரு. எதுவெல்லாம் தீமை என்று சொல்லப்பட்டதோ அதிலிருந்தும் விலகி இரு. வஸ்பிர் அலா மா அஸாபக், நீ அதில் சகித்துக்கொள். அதாவது ஒரு மனிதன் நன்மையை ஏவுகின்றான், தீமையை தடுக்கின்றான். நன்மையை ஏவும் பொழுதும் தீமையை தடுக்கும் போதும் பல்வேறு நெருக்கடிகள் நமக்கு ஏற்படும், நாலாபுறத்திலிருந்து எதிர்ப்புகள் ஏற்படும். இவர் சொல்ல வந்து விட்டார், இவர் உபதேசம் செய்ய வந்து விட்டார்,
ஊருக்கு சொல்கின்றார், உலகத்துக்கு சொல்கின்றார், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்வதில்லை. அவர்கள் தவறான வழியில் இருக்கின்றார்கள், அவர்கள் நன்மை செய்வதில்லை. நமக்கு சொல்ல வந்து நாலாபுரத்திலிருந்தும் எதிர்ப்புகளும் அதை பெருசாக எடுத்துக்காத, அதெல்லாம் நீ பெருசாக காதில் போட்டுக்காத, சகித்துக்கொள் என்று லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இவ்வாறு அறிவுரை சொன்னார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகள் மீது அளவு கலந்து நம்ம அன்பு வைத்து கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் என்ன செய்யலாம், போய் மூத்தா போயிடலாம். வேகமாக அதிவேகமாக போய் பைக்கில் மூத்தலாம், அந்த இடத்துல கதறான், என் பிள்ளை போயிட்டானே, நான் பாசமாக வளர்த்த என் பிள்ளை போயிட்டானே, அந்த நடு ரோட்டில் நின்று கதறுகின்றான். அந்த பையனுக்கு உபதேசம் செய்தாயா, அறிவுரை சொன்னாயா? அடுத்து அல்லாஹ்வை திட்டுகின்றான், என் பிள்ளை தான் கண்ணுக்கு தெரியுதா, அவன் பைக்கு ஓட்டுறது பொறுக்கவில்லையா? அல்லாஹ்வை மட்டும் திட்டுவதில்லை, அக்கம் பக்கத்து வீட்டில் சேர்த்தும் திட்டுவார்கள். அவன் பைக் எடுக்க நேரமெல்லாம் வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் திட்டக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோமா இல்லையா? அப்போ அறிவுரை சொல்ல வேண்டும். லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு போதனை செய்தார்கள், அறிவுரை செய்தார்கள், மறுமை பற்றி நினைவு ஊட்டினார்கள். அந்த அறிவுரை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தமா? அவ்வாறு கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை இந்த போல சூழல் ஏற்பட்டு இருக்குமா, உயிரை இழந்து இருக்குமா? அதுபோல நாம் சொல்லவில்லையே, உலகத்தில் எல்லா தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆனால் அறிவுரை சொல்ல மறந்து விட்டோம். அதே போல பெண் பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள், அளவு கடந்து பாசம் வைத்திருக்கணும், எல்லாம் வைத்திருப்பார்கள். எல்லா தகப்பன்களும் எல்லா தந்தையும் தன்னுடைய பெண் பிள்ளை மீது அளவு கடந்து பாசம், ஆண் பிள்ளை விட பெண் பிள்ளை மீது அளவு கடந்து பாசம் வைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு மார்க்கம் அதைத்தான் சொல்கின்றது, பிள்ளைகள் மீது அளவு கடந்து பாசம் வைக்க வேண்டும், அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அவர்கள் நல்லது செய்தால் அவர்களை பாராட்ட வேண்டும், தீமை செய்தால் அதிலிருந்து தடுப்பதற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்கின்றது. பெண் பிள்ளை பெற்றவர்கள் என்ன வேணாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி சூழல் அப்படி தான். அதில் முக்கியமாக இன்றைக்கி பார்த்தோம் என்று சொன்னால் செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அது நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. அரசாங்க சம்பந்தமான எல்லா விதமான அந்த இதையும் வந்து இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், அலுவலகத்துக்கு போகாமலே இருந்த இடத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், பூர்த்தி செய்யலாம். இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நல்லா இருக்குது, எல்லா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் நாம் அதை வாங்கி கொடுத்து விட்டு கண்காணிக்கின்றோமா? உயர்ந்த செல்ஃபோனை வாங்கி கொடுக்கின்றார்கள், 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செல்ஃபோனை வாங்கி கொடுத்து விட்டு நமக்கு என்ன இருந்து விடுகின்றார்கள். அந்த பிள்ளை யார்கிட்ட பேசுகின்றது, எப்போ பேசுகின்றது, என்ன பேசுகின்றது, யார்கிட்ட அது மெசேஜ் போடுகின்றது, இதை நாம் கண்காணிக்கின்றோமா? இதை நாம் கண்காணிப்பது, எந்த பெற்றோரும் இதை கண்காணிப்பதில்லை, அதை தவற விட்டு விடுகின்றார்கள். நாம் என்ன செல்ஃபோனை வாங்கி கொடுத்தோமோ அந்த செல்ஃபோன் மூலமாகவே நம்முடைய பெண் பிள்ளைகள் படி தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலி தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றதா இல்லையா? அவ்வப்போது நாம் சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். சமீபத்தில் கூட நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு பெண் பிள்ளை அதிக பாசத்தை கொட்டி வளர்க்கின்றார்கள். ஒரு பையனோடு என்ன செய்கின்றது, ஓடிவிடுகின்றது. 2 நாள் கழித்து காவல் நிலையத்திலிருந்து பெற்றோர்களுக்கு தொலைபேசியில் அவர்கள் தகவல் கொடுக்கின்றார்கள். நீங்கள் எந்த பிள்ளை காணாமல் போயிட்டுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க தான் இருக்கும், உங்கள் பிள்ளை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்குங்க, அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லலை, இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. பெற்றோர்கள் அடித்து பிறண்டு ஓடுகின்றார்கள் தம்முடைய பிள்ளையை பார்ப்பதற்காக வேண்டி. பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பையனோடு அங்கே இருக்கின்றது. பெற்றோர்கள் கதறுகின்றார்கள், காவல்னு சொல்கின்றார்கள், காவல் அதிகாரிகள், உங்கள் பிள்ளை அது வரும்னு சொன்னால் நீங்கள் கூப்பிட்டு போங்க. ஏன்னா பிள்ளையை கட்டாயப்படுத்த முடியாது, 20 வயசுக்கு மேலே ஆகிவிட்டது. நம்ம கட்டாயப்படுத்தி அவர்கள் அனுப்புகிறான்னு சொன்னால் அது சட்டத்துக்கு முரணானது. அவங்க கடமையை செய்ய வேண்டும் அல்லவா, சட்டத்தை காக்க வேண்டும் அல்லவா. அதனால் காவலர்களும் எதுவும் சொல்ல முடியவில்லை. பெற்றோர்கள் கதறுகின்றார்கள், எங்கள் பிள்ளையை அனுப்பிச்சி வச்சுருங்க. அந்த பிள்ளைகிட்ட கதறுகின்றார்கள், நீ வந்துரு, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தந்துடுறேன். அந்த பிள்ளை என்ன சொல்கின்றது, பெற்றோர்களை பார்த்து, உங்களை பார்ப்பதற்கு எனக்கு வெறுப்பாக இருக்கின்றது. அந்த பையனுடைய கையை பிடித்து கொண்டு, உன்னை பார்ப்பதற்கு வெறுப்பாக இருக்கின்றது. நடக்கக்கூடிய நிகழ்வு, நடந்த நிகழ்வு இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வந்துவிட்டது? நீங்கள் கண்காணித்து கொண்டு இருந்தால், நீங்கள் கவனித்து கொண்டு இருந்தால் இதுபோல சூழல் ஏற்படுமா? அந்த பிள்ளை ஓடுது என்று சொன்னால் இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடியதா? செல்ஃபோனில் பல நாட்கள் பேசியிருக்கும்,
பல நாட்கள் திட்டம் போட்டிருப்பார்கள். கொடுத்தவொன்னே போடுறது கிடையாது. எடுத்தவொன்னே இன்றைக்கி பேசி நாளைக்கு ஒருத்தன் வந்து கூட்டு போனான்னு சொன்னால் அது மிகப்பெரிய குற்றமாக ஆகிவிடும். பல நாட்கள் ஃபோனில் பேசி 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 இப்போ திட்டம் போட்டு ஓடி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை. அப்போ நம்முடைய பிள்ளையே நமக்கு எதிரியாக வந்து நிற்கின்றது. என்ன பாசத்தை கூட்டி வளர்த்தீங்க? அறிவுரை சொன்னீர்களா? போதனை செய்தீர்களா? அந்த பிள்ளை நீங்கள் கவனித்தீர்களா? அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அப்போ இது போன்று நடக்கக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுகின்றார்கள். பிள்ளையை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் வழி தவறி போய்விடக்கூடாது, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், நம்முடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டும், நம்முடைய சொல்லை கேட்க வேண்டும், நாம் நம்ம கீச்சின கோட்டை அவரை தாண்டக்கூடாது என்று ஒரு பிள்ளை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஇயத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், எல்லாரும் பொறுப்பாளர்கள். வர் ரஜுலு அன் ரஇயத்திஹி அலா அஹ்லி பைத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளர். அப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டும், அதுக்கு நம்ம பொறுப்பாளராக இருக்கின்றோம். இதை குறித்து மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நம்ம பிள்ளைகளை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், கண்காணித்தோம் என்று சொன்னால் இது போன்ற தவறுகள் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு ஏஜ் வந்த பிறகு, திருமண வயது வந்த பிறகு யார்கிட்டையாவது பிடிச்சி கொடுத்தோம்னா நமக்கு நிம்மதியாக இருக்கும். இப்படி தான் எல்லா மக்களும் நினைக்கின்றாங்க, எல்லா பெற்றோர்களும் இப்படி தான் நினைக்கின்றார்கள். திருமண வயது வந்தவனை யார்கிட்டையாவது பிடிச்சி கொடுத்துருவோம், நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இப்படி நினைக்கின்றார்கள். இதுவோடு முடிந்து விட்டது என்றும் நினைக்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா மீது எந்த அளவுக்கு அளவு கடந்து பாசம் வைத்திருக்கார் என்பது பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு சொல்கின்றது. திருமணத்துக்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா மீது கண்காணித்து கொண்டு இருந்தார்கள். மார்க்க விஷயத்தில் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு தடவை என்ன செய்கிறாங்க, அதிகாலை நேரத்தில் ஃபாத்திமாவை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனோம் என்று சொன்னால் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தூங்குகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தூங்குகின்றார்கள். உடனே கேட்கின்றார்கள், அலா துஸல்லியனா, நீங்கள் 2 பேரும் தொழுகலியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் தொழுகலியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வேடிக்கையான பதில் சொல்கின்றார்கள், அல்லாஹ் எங்களை தூங்க வைத்து விட்டான், அல்லாஹ் எங்களை எழுப்பியிருந்தால் நாங்கள் தொழுதிருப்போம். நபிகள் நாயகத்துக்கு கோபம் வந்துடுச்சு. அதை தன்னுடைய கையெடுத்து தொடையில் அடிச்சுட்டு சொல்கிறாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் வாதம் பண்ணுறது வேலையாக போச்சு. இவருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரா, இவர் தொழுகன்னா தூங்கிட்டோம் முடிஞ்சு இப்படி சொல்ல வேண்டியதானே, அல்லாஹ் எங்களை தூங்க வச்சுட்டான், அல்லாஹ் எங்களை எழுப்பலை, இப்படி ஒரு வேடிக்கையான பதில் சொல்கிறாங்க. அப்போ திருமணத்துக்கு பிறகும் தன்னுடைய மகளை அங்கே பார்க்க போகின்றார்கள், அந்த இடத்திலும் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அப்படி செய்வோமா? நம்ம வீட்லேயும் பிள்ளையை தொழுக சொல்கிறது இல்லை, இன்னொரு வீட்டில் போய் வந்து ஏன் தொழுகலை, அவர் போய் மறுமனை போய் கேட்போமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள். அதனால தான் விருந்துக்கு அழைக்கப்படுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை விருந்துக்கு அழைக்கின்றார்கள். போன வேகத்தில் எதற்காக திரும்பி வந்தார்கள்? விருந்து சாப்பிடாம அந்த இடத்துல ஒரு காரியம் இஸ்லாத்துக்கு முரணான காரியம் நடக்கின்றது, திரும்ப வந்துடுறாங்க. இப்படி ஏதாவது நம்ம கண்காணிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் கண்காணித்தோம் என்று சொன்னால், நல்ல அறிவுரைகளை நம்ம எடுத்து சொன்னோம் என்று சொன்னால், நம்ம பிள்ளை நம்முடைய மனைவி நமக்கு எதிரி கிடையாது. இல்லை என்று சொன்னால் நமக்கு எதிரியாக தான் வந்து நிற்கும். அல்லாஹ் சொன்னதை போன்று உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எதிரி. காரணம் என்ன? இதுதான் நம்ம கண்காணிக்கணும், நம்முடைய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கொண்டு நமக்கு எச்சரிக்கை செய்யணும் அதை நாம் கவனத்தில் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு பொறுப்பாளராக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆக்கிக்கின்றாரோ அந்த பொறுப்புகளை சரியான முறையில் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவாங்க.
إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات